எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் விஜயம்மா பையன் தம்பி வசந்த விழா வச்சுருக்காங்க மாரியம்மன் கோயிலில். அங்கே தாங்க நம்ம சீர் கொண்டு போகிறோம். மாமா பொண்ணு தான் விசேஷம் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், குட்டீஸ் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வேட்டு வெடியெல்லாம் ரெடியாக தயாராக இருக்குது. இதுவே 5000 10,000 வரும் போல் இருக்குது. எவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு அட்டைப்பெட்டி. ஊரை சுற்றி தட்டு கொண்டு போவோம் இல்லையா சீர், அப்போ வேட்டு போட்டுக்கிட்டே போகிறதுக்காகங்க. இதுதான் பொண்ணோட அம்மா. என் ஃப்ரெண்டு பெரியம்மா பொண்ணு தான் இந்த பிள்ளை. நாங்கள் 2 பேரும் ஒரே வயசு தாங்க. இந்த பிள்ளை பேரம்பேத்தி எடுத்து இப்போ சீர் கொண்டு போயிடுச்சு. நாங்கள் இன்னும் பிள்ளைகளை படிக்க வச்சுட்ருக்கோம். என் பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீர் தட்டி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். தயார் நிலையில் இருக்குது. நம்ம ஊரை சுற்றி அப்படியே கொண்டு போகணும். கொண்டு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். மண்டபத்துக்கு போகிறதுக்கு. மண்டபம் இல்லை, மாரியம்மன் கோயிலில் வச்சுருக்காங்க. உள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவோம். நல்லபடியாக விசேஷம் நடக்கணும் இல்லையா? இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா 2வது பிள்ளை. இந்த பிள்ளைக்கு ஒரு பாப்பா இருக்குது. பெரிய பொண்ணு தான் இப்போ விசேஷம் வச்சுருக்கு. அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா 2 பிள்ளைன்னு நினைக்கிறேன். 2ஆ 1ஆ சரியாக தெரியலைங்க. இப்போ வேட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். 2 பிள்ளைகளையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. ஒரு பையன் பார்த்திங்கன்னா +1 படிக்கிறானா +2வா சரியாக தெரியலைங்க. 3வது ஒரு பையன். சொந்த பந்தம் கூடி தட்டு கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ஒத்துமையாக அந்த மாதிரி சீர் சினத்தி கொண்டு போகும்போது அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் ஒத்துமையாக இருக்கும்போது. இப்போ வேட்டு போட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க எல்லோரும் தட்டு தூக்குறதுக்கு ஒன்றுனா உள்ளேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மாமா வாழைத்தாரு அரிசி பை எல்லாம் தூக்கிட்டாங்க. வாழைத்தாரெல்லாம் பார்த்திங்கன்னா தலையிலேயே இந்த தோல்லையே தூக்கி வச்சுட்டு வந்தார். ஒரு 2 வீலரில் கூட அந்த அரிசி பை இந்த வாழைத்தாரை வச்சுட்டு வர வேண்டியது நம்மம்மா அப்படின்னதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டாருங்க. நல்லா வேலை செய்வார், உழைப்பாளி மனுஷன். இந்த காட்டு வேலையெல்லாம் விவசாயமெல்லாம் நல்லா செய்வாங்க. என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் பெரியம்மா பொண்ணுமேவும். எல்லாம் கிராமத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தூரம் பிள்ளைகளுக்கு சீர் சினத்தி செய்யணும்னா சும்மா உட்காந்தா முடியுமா? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் உழைச்சி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்திகளுக்கு செஞ்சுக்கிட்டு அவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துலலாம் இருந்தால் இந்த மாதிரி தாங்க. ஒரு நாள் கூட வீட்டிலையே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல நாள் திங்கநாள் விசேஷம் இந்த மாதிரி நாட்களில் தான் வீட்டில் இருக்கிறது. அதுவும் சாயந்தரம் சொந்த பந்தமெல்லாம் விசேஷம் வச்சா காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து விசேஷத்தை அட்டன் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. இந்த சாயந்தரம் தான் வருவாங்க. இப்போயே பார்த்திங்கன்னா தட்டு தூக்கும்போது 4:45 ஆயிடுச்சு சாயந்தரம். இனி எல்லாம் 6 மணிக்கு மேலே தான் ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட நைட்டு தான் வருவாங்க எல்லாருமேவும். இப்போ முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் இப்போ தட்டு தூக்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து தட்டு எடுத்து ரெடியாக கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஊர் விசேஷம் இந்த மாதிரி தான் கிராமத்தில் நடக்கிற வசந்த விழா. வசந்த விழான்னா சீர் வாங்குறது, பிறந்த வீட்டில் சீர் வாங்குறது, அப்புறம் சொந்த பந்தம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே செய்முறை செஞ்சுருப்பாங்க. பணம் தான் மெயினாக செய்கிறது. நகை நட்டெல்லாம் இப்போ விற்கிற விலைக்கு செய்ய முடியாதுங்க. செஞ்சதை இந்த மாதிரி வசந்த விழான்னு பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் கொடுத்து சாம்பார் சாதம் போடுறவங்க போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜு இந்த மட்டன் குழம்பு வச்சு சிக்கனு கிரேவி, தயிர் வெங்காயம் இந்த மாதிரி வச்சு கூப்பிட்டு எல்லாருமே சாப்பிட விட்டு அப்படியே செய்முறை எழுதிட்டு போவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செய்முறை வைக்கலைன்னா அப்படியேவும் அவங்க செஞ்சதை அப்படியே செஞ்சு 100 200 200எல்லாம் கூட போட மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா 5 10 கூட போடுறதுக்கே யோசிப்பாங்க. 100 ரூபாக்குள்ளே கூட போட்டு முடிச்சு விட்ருவாங்க. செய்முறை எக்ஸ்ட்ரா அவங்க வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செய்வாங்க. இப்போ ஒரு 5000 செஞ்சாங்கன்னா கூட ஒரு 10,000 15,000 செய்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி செய்வாங்க. இல்லை 1000 2000 எக்ஸ்ட்ரா போடுறவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருவாங்க. பாருங்கள் பேனரெல்லாம் இவங்க தான் விசேஷ வீட்டுக்காரவங்க. மேலே 2 பிள்ளைன்னு நினைக்கிறேன். பேனரெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கிட்டு முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடியெல்லாம் இருந்துச்சுங்க. இதான் பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி வீட்டு அப்படியே ஜாலி மர தெருவு. இங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. வேட்டு போட்டு போகவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் சீக்கிரம் போயிட்டேன். ரொம்ப லேட் ஆகலை. இந்த கொட்டு இதெல்லாம் மேலே அதெல்லாம் விட்டோம்னா தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். இது வேட்டு மட்டும்தானே, அது அங்கங்கே போட்டுக்கிட்டேவும் அப்படியேவும் நாங்கள் போயிட்டோம். எங்கள் சித்தி பிள்ளை தான் பார்த்திங்கன்னா இந்த பானை செய்முறை பானையை தலையில் வச்சுட்டு வந்துச்சுங்க.
இந்த வழியாகவும் அந்த மஞ்சள் கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியா அந்த ஒரு அம்மா போகிறாங்க பாருங்கள், அந்த வழியாகவும் போகலாம். மண்டபத்துக்கு கோயிலுக்கு 2 வழி இருக்குது. மெயின் வழி இன்னொரு பக்கமாக இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வழி தான். இன்னொரு வழி அந்த சைடு போய்க்கிடலாம் போகிறவங்க. 2 சைடும் நம்ம கோயில் போயிருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு இருந்தது. அதை அடைச்சி விட்டுட்டு தான் மூடி விட்டு கோயிலாக கட்டியிருக்காங்க, மாரியம்மன் கோயில். பாருங்கள், அப்படியே சரவெடிங்க, சீனி வெடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நெட்டுக்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் டப டப டபடன்னு வெடிச்சிச்சுங்க, பயமாக இருந்துச்சு. இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ தாய் மாமா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கால் கழுவி அப்படியே ஆராத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுவாங்க. குட்டீஸுக பாருங்கள் அப்படியே. இப்போ 2 பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா அப்படியே காலை கழுவுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, பூவு இதை போட்டு அப்படியே காலை கழுவுவாங்க பாருங்கள். காலை கழுவி அப்படியே ஆராத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ளே எல்லாருமே சொந்த பந்தம் எல்லோரும் வந்திருக்கு. இந்த பையன் தான் தம்பி, இந்த பிள்ளைகளுக்கு தம்பி. இந்த காலை கழுவி விடுது பார்த்தீங்களா, அந்த பிள்ளை தான் விசேஷம் வச்சுருக்குங்க, மாமா பொண்ணு. எல்லாருக்கும் ஆராத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ளே வரவேற்கிறது. நான் ஆராத்தி எடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சது காசு போடணும்னாலும் தட்டில் வைக்கலாம். மாமா வச்சாரா என்னான்னு சரியாக தெரியல. 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி சேலை எடுத்து கட்டிடுறாங்க. இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா மச்சான் பொண்டாட்டி, அந்த பிள்ளைக்கு மச்சான் பொண்டாட்டிங்க. பக்கத்தில் அந்த தட்டு வச்சு நிற்கிது பாருங்கள், அந்த பிள்ளை மச்சான் பொண்டாட்டி. எங்கள் விஜயம்மாவுக்கு 2 பையன். மூத்த மருமக இந்த பிள்ளை, 2வது மருமக தான் இந்த மாமா பொண்ணு. 2வது மருமக யாருன்னா கூட பிறந்த தம்பி மகளவேவும் அவங்க கட்டிக்கிட்டாங்க பையனுக்கு. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா சீர் கொண்டுட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. மாரியம்மன் கோயில் நல்லா சிறப்பான கோயில். அம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, மாரியம்மன். அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கிணறு இருந்துச்சு. இவங்க தான் விஜயம்மாவும் சித்தப்பாவும் பையன் தம்பி அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர். இந்த பிள்ளை தான் விசேஷ வீட்டுக்கார பிள்ளை, மாமா பொண்ணு. இப்போ எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட சொன்னாங்க. இவங்க பார்த்திங்கன்னா தோட்டத்திலே குடியிருக்காங்க. விஜயம்மாவும் அப்பாவும் தோட்டத்திலே குடியிருக்காங்க. பேத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி இவங்க விசேஷம் வச்சனால தான் சரியான மழைனாலும் மழை, அப்படி ஒரு மழை அடித்து ஊற்றிருச்சு. காற்று மழை பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த மழையில் தான் நான் ஊருக்கு வரப்பட்ட பாடு ரொம்ப பெரிய இதாகிருச்சு. இப்போ சாப்பாடு பரிமாறுறதுக்காக இப்போ சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பி யாருன்னு தெரியலைங்க, சொந்தக்கார தம்பி தான். நல்லா பேசுனாங்க. சித்தப்பா வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வரல தம்பி, நாங்கள் தான் வந்தோம், நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். வீடியோடியே யாராவது சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா இது யாருன்னே தெரியாமல் இருக்கேன்னு சத்தம் போடுவாங்க. உரிமையாக நல்லா பேசினாப்புல. எங்கே தம்பி மொட்டை எடுத்தீங்கன்னு கேட்டேன். கோயிலில் ஏதோ ஒரு கோயில் சொன்னாப்புல, அது கூட மறந்துட்டேங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல. சாப்பிடுமா அப்படின்னு. இந்த சாப்பிட்றேன் தம்பி, வெஜ்ஜு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். நல்லா பேசினாப்புல. அடையாளமே தெரியலைங்க. நம்ம உள்ளூரில் இருந்தால் தான் நமக்கு தெரிய போகுது. இப்போயாவது அடிக்கடி ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல எல்லாம் அதிகமாக ஊருக்கே வரமாட்டேன். இப்போ சொந்த பந்தம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இனிமே தாங்க விசேஷத்துக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6, 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு தான் நல்லா கூட்டமே வருவாங்க. இப்போ சாப்பிட்டு செய்முறை எழுதிட்டு போகிறவங்க போவாங்க. இப்போ தட்டு கொண்டாந்து சீர் வச்சுட்டு சாப்பிடாமலும் சில பேர் போயிட்டாங்க. அப்புறம் வரேன் இந்நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு. இப்போ தங்கச்சி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்மளும் இப்போ சாப்பிட்டு நீ ஊருக்கு கிளம்பணுங்க, டைம் வேறு ஆயிடுச்சு. 6 மணி பஸ்ஸுக்கு போகணும், 5:30 பஸ்ஸுக்கு போகலான்னு நினச்சேன், போக முடியல. அது ஒரு பெரிய கூத்தாயிடுச்சு 6 மணி பஸ்ஸுக்கு போய். அது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ தம்பியும் சித்தப்பா தான் அந்த செய்முறை வாங்கி எழுதுகிறாங்க. இப்போ தம்பிகிட்டையும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க சாப்பிட்றதுக்கு. சித்தப்பா பாருங்கள் நல்லா தண்ணி அடிச்சுட்டு உக்காந்துருக்காரு மயக்கத்தில். தம்பி எங்கள் சித்தப்பா பையன் பில்டிங் கான்ட்ராக்டருங்க. நல்லா சூப்பராக வேலை செய்கிறாரு. வீடெல்லாம் நிறைய இப்போ கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சித்தப்பாவும் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கள் செந்திலப்பா பையன். வாங்க சாப்பிடலாம் நீங்களும் விசேஷ வீட்டில். நான் நான்வெஜ் சாப்பிட்லங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் தனியாக சாம்பார் வச்சுருந்தாங்க. நான் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். நல்லா செஞ்சுருந்தாங்க, சாம்பார் நல்லா இருந்துச்சு. எங்கள் விஜயம்மா தான் சாம்பார் ஊற்றுனாங்க. காயெல்லாம் அரைச்சி வச்சாங்க. இருக்கட்டுங்கம்மா கொஞ்சமாக மட்டும் வைங்க அப்படின்னு. அப்புறம் சித்தப்பா தான் சமையல் மாஸ்டரு. இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு விசேஷம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இவர் இன்னொரு அண்ணன் 2 பேர் தான் சமைப்பாங்க. இவங்க சமையல் சூப்பராக இருக்குங்க. நானும் சாப்பிட்டு செய்முறையெல்லாம் எழுதிட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.